Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. It's wonderful to be in the presence of the Lord கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான ஒரு அருமையான காரியம். and to see all of you face to face after a long time. உங்கள் அனைவரையும் ஒரு முகத்துக்கு முகமாக நீண்ட நாட்கள் பிறகு காண்கிறோம். It's a joyous occasion when we are able to meet together. நாங்கள் எல்லாரும் குணமாக சேர்ந்திருப்பது கர்த்தருக்குள்ளாக ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. These are things that we took for granted this last year, but so many things have changed. நாங்கள் கடந்த வருடத்திலே நாங்கள் இலகுவாக எடுத்த காரியங்கள் நிறைய காரியங்கள் ஈடுபட்டு மாற்றப்பட்டிருக்கிறது. But God has still made a way for us to come together even through our virtual services. கர்த்தர் தாமே எங்களை இணையத்திற்கூடாக எங்களை இணையத்தக்கதான ஒரு காரியத்தை செய்திருந்தார். But nothing like seeing everybody face to face. அது ஒரு நான் நேற்று முகத்து பார்க்கிற வண்ணமாய் அல்ல. It's also very nice to see Brother Abraham after again a very long time. சகோதரர் ஆபிரகாமை நீண்ட நாட்கள் பிறகு காண்பதை குறித்து சந்தோஷப்படுகிறேன். I'm also glad to see Brother Sanjay and Vihan and Sister Tammy as well. அங்கே சகோதரர் சஞ்சய் மற்ற சகோதரர்களையும் காண்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Also happy to see Brother Felix. Well, we weren't sure whether we will see him today. Glad to see him. அங்கே சகோதரர் ஃபீலிக்ஸை காண்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். And Sister, your name? Rajini and Sister Rajini and Sister Chandra also we welcome you into the presence of the Lord and we are glad சகோதரி to see you. ராஜினியையும் மற்ற சகோதரியை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். I want to speak today நான் இன்றைய நாளில் என்ன பேச இருக்கிறதான காரியமாவது on a subject titled அங்கே பொருளானது Hear Ye Him. அவருக்கு செவி கொடுங்கள். அவருக்கு செவி கொடுங்கள். Hear Ye Him. அவருக்கு செவி கொடுங்கள். And the title of my message comes from the book of Matthew chapter 17. தலைப்பானது மத்தேயு முதலாம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்திலிருந்து வருகிறதான காரியமா இருக்கு. This is taken from the time Jesus went up to the Mount of Transfiguration. அங்கே இயேசுவானவர் மறுரூப மலைக்கு சென்று அங்கே மறுரூப அடையும் பொழுது I'll read from verse 1. அங்கே மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். And after 6 days Jesus taketh Peter, James and John his brother and bringeth them into a high mountain apart and was transfigured before them, and his face did shine as the sun and his raiment was white as the light. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. If you have been following some of the messages that I have shared over the last few weeks, நான் கடந்த வாரங்களில் நான் பேசினதான காரியத்தை நீங்கள் கேட்டிருந்தீர்களானால் you'll understand that just before this incident, இந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக Peter got the revelation of who Jesus is. பேதுரு இயேசு யார் என்பதை குறித்தான வெளிப்பாடு பெற்றார். Because in the previous chapter Jesus asked, whom do men say that I am? இதற்கு முதல் அதிகாரத்தில் இயேசுவானவர் கேட்கிறார், மனிதர்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். And some say you are Elijah. சிலர் அங்கே எலியா என்றார்கள். Some say you are John the Baptist. சிலர் உன்னை யோவான் ஸ்நானகர் என்றார்கள். Some say you are one of the prophets. அவர்கள் சிலர் அவங்களை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள். And then Jesus looks at his disciples and asks, whom do you say that I am? அவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார். And Peter gets the revelation. அங்கே பேதுருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது. Thou art the Christ, the Son of the living God. நீ கிறிஸ்துவும் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய குமாரனாய் இருக்கிறார். கிறிஸ்து. ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து. So Peter got the revelation of who Jesus was, that he was the Christ. அங்கே பேதுருக்கு இயேசுவானவர் கிறிஸ்து என்றதான ஒரு வெளிப்பாடு இருந்தது. And so Jesus says, verily I say unto you, there are some that are standing here who will not see death till they see the Son of Man coming in his kingdom. Matthew 16 verse 28, the last verse. இங்கு நிற்கிற சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So there are some here who will not taste death, he says, until the Son. சிலர்
மரணத்தை காண்பதில்லை என்று அவர் சொல்லுகிறார். until they see the Son of Man coming in his kingdom. மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யம் வரும் வரை மரணத்தை காண்பதில்லை என்று சொல்லுகிறார். And then 6 days later, 6 நாளைக்கு பின்பாக Jesus takes 3 of his disciples, இயேசுவானவர் தன்னுடைய 3 சீசர்களை கூட்டிக் கொண்டு Peter, James and John, பேதுரு, யாக்கோபு, யோவான், into a high mountain, உயர்ந்ததான ஒரு மலைக்கு போறார். apart from everybody else. எல்லாரையும் விட்டு அவர் தனித்தவர்கள் 3 பேரை கூட்டிக் கொண்டு சென்றார். They were separated. அவங்க பிரிந்திருந்தார்கள். They were in a high place. அவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் They have been இருந்தார்கள். taken into heavenly places. அவர்கள் ஒரு உன்னதமான ஒரு பரலோகத்துக்குரியதான ஒரு ஸ்தானத்துக்கு அழைத்து They சென்றார்கள். have been separated from everybody அவர்கள் else. மற்றவர்களிலிருந்து பிரிக்கப்பட்டிருந்தார். And when they were separated, அவர்கள் அங்கே தனிமையில் அங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறதான இந்த வேளையிலே they saw a wonderful vision. அவர்கள் ஒரு தரிசனத்தை காண்கிறார்கள். Vision as in not a they saw a wonderful sight. அவர்கள் ஒரு காட்சியை காண்கிறார்கள். And in this sight they see Jesus. He was transfigured and his face shone as the sun. அங்கே இயேசுவான மறுரூபப்படுகிறார். அவருடைய முகமானது சூரியனை போல பிரகாசித்தது. And his raiment was white as the light. So it was beautiful sight. அவருடைய வஸ்திரமானது வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. இது ஒரு அழகான ஒரு காட்சி. And behold, there appeared unto them Moses and Elijah talking with him. அங்கே அவர்கள் மோசேயும் எலியாவும் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். So here were Moses and Elijah. They were talking to Jesus. அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். The book of Luke, when it refers to the same incident, லூக்கா புத்தகத்துல இதே காரியத்தை லூக்கா சுவிசேஷகன் சொல்லும் பொழுது it also says that Moses and Elijah were telling Jesus about the death that he must die in Jerusalem. அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவோடு எருசலேமிலே அவருடைய இயேசுவோட மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று லூக்கா So சொல்கிறார். here were Moses and Elijah coming and talking to Jesus and saying, now this is what's going to happen to you. You are going to go to Jerusalem and then you are going to die. This is how the death is going to happen. They gave him all the details. அங்கே மோசேயும் எலியாவும் இயேசுவுடனே இவ்வனமாக அந்த எருசலேமில் போகிறார். அங்கே உன்னுடைய மரணம் இவ்வனமாக நடைபெற போகிறது. இவ்வனமாக சிறுவைக்குள் எப்படி வர என்ற காரியத்தை குறித்து அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். So it was a nice gathering, wonderful gathering. அது ஒரு ஒன்று கூடல். Moses was there. அங்கே மோசே இருக்கிறார். The giver of the law. அவர் அங்கே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவர். Elijah was there. அங்கே எலியா இருக்கிறார். One of the greatest prophets. அங்கே ஒரு தீர்க்கதரிசி. And they were both talking to Jesus. அவர்கள் இருவருமாக இயேசுவோடு பேசிக் It கொண்டிருக்கிறார்கள். was like a wonderful church convention. இது ஒரு ஒன்று கூடல். I wouldn't mind being in a church convention with Moses and Elijah and Jesus. நானும் மோசேயோடும் எலியாவோடும் இயேசுவோடு இருக்கிறதான ஒன்று கூட்டலை விரும்புகிறேன். And then Peter said, அங்கே பேதுரு சொல்லுகிறார், they said unto Jesus, Lord, it is good for us to be here. ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருப்பது மிகவும் நல்லது. Let's all live here. Let's live நாங்கள் here. எல்லாரும் இந்த இடத்திலே வாழ்வோம். Let us build 3 tabernacles. நாங்கள் 3 கூடாரங்களை கட்டுவோம். One for you, உனக்கு ஒரு கூடாரமும், one for Moses, ஒரு கூடாரம் மோசேக்கும், and one for Elijah. ஒரு கூடாரம் எலியாவுக்கும். So what is Peter saying? அங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? Let's build 3 tabernacles. நாங்கள் 3 கூடாரங்களை கட்டுவோம். And we have to build 3 churches. நாங்கள் 3 சபைகளை கட்டுவோம். Moses' church, அங்கே மோசே என்றதான ஒரு சபை, Elijah's church, எலியா என்றதான ஒரு சபை, your church, Jesus, your church. இயேசுவின் சபை. And we'll all live here. நாங்கள் இங்கே சேர்ந்து வாசம் பண்ணுவோம். Remember, realize Peter didn't talk about building a tabernacle for himself. அங்கே பேதுரு வந்து தனக்குரியதான ஒரு கூடாரத்தை பற்றி பேசவில்லை. He wasn't thinking about whether if the rain comes, what is he going to do? அவர் மழை பெய்தால் என்ன நடக்க போகுது என்ற காரியத்தை குறித்து அவர் சிந்திக்கவில்லை. He wanted to build 3 tabernacles, one for Moses, one for Elijah, one for 3 Jesus. கூடாரத்தை கட்ட ஒன்று மோசேக்கும் எலியாவுக்கும் இயேசுவுக்குமான ஒரு கூடாரத்தை பற்றி பேசுகிறார். Because he wanted to listen to all 3 of them. அவர் பேதுரு அவர் 3 பேரின் காரியத்தில் கேட்க வாஞ்சியா இருக்கிறார். And then verse 5 says, while he yet spoke, behold, a bright cloud overshadowed them, and behold, a voice out of the cloud which said, this is my beloved Son, in whom I am well pleased, hear ye him.
அவன் பேசுகிற இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் இழைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. So then there was a cloud that covered that place. ஒரு மேகம் வந்து அந்த இடத்தை மூடிக்கொண்டது. A voice came from that cloud. அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. This is my beloved son. இது என்னுடைய நேசகுமாரன். Now this is the same voice that was heard when Jesus was baptized. இதே குரலானது இயேசுவானவர் அங்கே ஞானஸ்நானம் பெற்ற பொழுது இதே குரல் ஒலித்தது. It said, "This is my beloved son in whom I am well pleased." இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் நான் சத்தமாக இருந்தது. That was the voice that came when Jesus was baptized. இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறும் வேளையிலே இந்த குரல் ஒலித்தது. But now we are going one step further. இப்பொழுது நாங்கள் ஒரு கட்டத்தை கடந்து செல்கிறோம். Because in this the same voice is heard. அதே குரலானது கேட்டது. This is my beloved son in whom I am well pleased. அதே செய்தியான சொல்றது, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். Hear ye him. இவருக்கு செவி கொடுங்கள். So not Moses, அங்கே மோசே அல்ல, not Elijah, எலியா அல்ல. hear ye him. இவருக்கு செவி கொடுங்கள். Because next verse it says, and when the disciples heard it, they fell on their face and they were so afraid. And Jesus came and touched them and said, "Arise and be not afraid." And when they had lifted up their eyes, they saw no man save Jesus only. சீசர்கள் அதை கேட்டு முகக்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. So when they opened their eyes again, அவர்கள் திரும்பமாக தங்கள் கண்கள் திறந்த பொழுது Moses and Elijah were gone. அங்கே மோசே மிரியாம் காணாமல் போய்விட்டார்கள். Only Jesus was அங்கே there. இயேசுவானவர் மாத்திரமே அங்கே நிற்கிறார். The message was very clear. அங்கே செய்தியானது மிகவும் தெளிவாக இருக்கிறது. Not Moses, மோசே அல்ல, not Elijah, எலியா அல்ல, hear ye him. இவருக்கு செவி கொடுங்கள். The transfer of authority was given to Jesus. அங்கே மறுரூபமாகுதலின் அந்த வல்லமையும் இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Deuteronomy chapter 18 verse 15. நியாயம். Deuteronomy. பாகம். Deuteronomy 18 chapter 15. பாகம் 18 அதிகாரம் 15 வசனம். Verse 15 it says, "The Lord thy God will raise up unto thee a prophet from the midst of thee, of thy brethren, like unto me. Unto him you shall hearken." உபாகம் 18:15. பாகம் 18:15. உன் தேவனாய் கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. So God, put Moses as the primary prophet in the time of when the Israelites came out of the land of Egypt and went into the land of Canaan. அங்கே தேவனானவர் மோசேயை ஒரு பிரதான தீர்க்கதரிசியாக இஸ்ரேல் ஜனங்களை அங்கே எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு அழைத்துக் கொண்டு பயணத்தில் இருந்தார். And it says, "The Lord your God will raise up a prophet like unto me from your brethren." அங்கே கூறுகிறார், உன் தேவனாய் கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணுவார். And to him you will listen. அவருக்கு செவி கொடுப்பீர்கள். So the Israelites were always used to listening to their prophets. அங்கே இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடையதான ஒரு தீர்க்கதரிசிக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். And so when Moses and Elijah appeared on the Mount of Transfiguration, அங்கே மோசே மிரியா மறுரூபமடைந்த வேளையிலே, then here was Peter and he saw Moses and Elijah and he said, "Lord, we want to listen to them." அங்கே பேதுரு சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். Why Bible says that? ஏன் வேதாகமம் அதை The சொல்லுகிறது? prophet, God will raise a prophet அங்கே தீர்க்கதரிசி தேவன் ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார். like unto me. உன்னை போல ஒரு To தீர்க்கதரிசி. him shall you hear. அவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். And so Peter and James and John were ready to listen to what Moses and Elijah had பேதுரு, said. யாக்கோபு, யோவானும் அவர்களை செவி கொடுக்க அவர்களை ஆயத்தமானார்கள். But God was getting ready to transfer authority. அங்கே தேவனானவர் அந்த வல்லமையை
இன்னும் அதிகாரம். அதிகாரத்தை அங்கே இன்னொருவர் இன்னொரு கொடுக்க ஆயத்தப்பட்டிருந்தார். And he said, "This is my beloved son. இது என்னுடைய நேசகுமாரன், Hear ye him." அவருக்கு செவி கொடுங்க. No longer to the prophets. அங்கே தீர்க்கதரிசிகளுக்கு அல்ல. The law and the prophets were great. அங்கே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனம் மேன்மையான காரியம். But now I am getting ready to do something new. ஆனால் நான் இப்போ ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். And so he said, "Hear ye him." அங்கே இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள். And then Moses and Elijah disappeared. அங்கே மோசே மிரியாம் காணாமல் போய்விட்டார்கள். No more their time. அவருடைய காலம் அல்ல. Now God is getting ready to do something new and different. தேவனானவர் ஒரு புதியதான ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தப்படுகிறார். Now these words, "Hear ye him," has a great significance. இவருக்கு செவி கொடுங்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். Because God is transferring authority to Jesus. அங்கே தேவனானவர் அவருக்குதான வல்லமையும் அதிகாரத்தையும் அங்கே அவர் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறார். So I want to tell you what it means. நான் அது என்ன என்ற காரியம் சொல்ல போகிறேன். Because it's not a simple 3 words, "Hear ye him." அங்கே இவருக்கு செவி கொடுக்கிறதான ஒரு இலகுவான ஒரு வசனம் அல்ல. There's great meaning behind it. அதுக்குள்ளேதான் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. First, this makes him the shepherd of the flock. அந்த வார்த்தைக்குள்ளாக அவரை இந்த மேய்ப்பர்களுக்கு மேய்ப்பராக மாறுகிறார். Because Jesus said in John chapter 10, அங்கே யோவான் 10ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் சொல்கிறார், my sheep hear my voice. Okay, verse 14 onwards, yes. I am the good shepherd, John chapter 10 and verse 14. யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். I am the good shepherd, நானே நல்ல மேய்ப்பன், and I know my sheep. நான் I know my sheep and am known of mine. பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடைய அறிந்திருந்தும் என்னுடைய அல்லாமல் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். As the Father knows me, even so know I the Father, and I lay down my life for the sheep. And other sheep I have which are not of this fold, they also I must bring, and they shall hear my voice, and there shall be one fold and one shepherd. இந்த தொழுவத்தில் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். And verse 3 it says, "To him the porter openeth, and the sheep hear his voice. He calleth his own sheep by name and leadeth them out." வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். And when he putteth forth his own sheep, he goes before them, and the sheep follow him, for they know his voice. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே அவனுக்கு பின் செல்கிறது. My sheep hear my voice. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். So when God said, "Hear ye him," அங்கே தேவன் சொல்கிறார் இவருக்கு செவி கொடுங்கள் என்று. that means now the ministry has transferred from the prophetic ministry to the ministry of Jesus, which is the fivefold ministry. இதனுக்கூடாக அங்கே தீர்க்கதரிசிக்கு இருந்ததான ஊழியமானது அங்கே இயேசுக்குள்ளாக 5 விதமான ஊழியமாக மாற்றப்பட்டிருக்கிறது. That's why in John chapter 1 it says, the book of John chapter 1, அங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, verse 17, 14ஆம் வசனம், "For the law was given by Moses, but grace and truth came by Jesus Christ." நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு மூலமாய் உண்டாயின. So the law was given by Moses. அங்கே நியாயப்பிரமாணம் மோசேக்குள்ளாக So here was கொடுக்கப்பட்டது. Moses standing on the Mount of Transfiguration. அங்கே மோசே மறுரூப மலையிலே நின்று கொண்டிருக்கிறார். Law was given by Moses. அங்கே நியாயப்பிரமாணம் மோசேயினாலே கொடுக்கப்பட்டது. But there's something new. But grace and truth came through Jesus. ஆனாலும் கிருபையும் சத்தியம் இயேசு மூலமாக கொடுக்கப்பட்டது. So the message was changing.
அங்கே செய்தியானது பரிமாற்றப்பட்டது. The voice was changing. அங்கே செய்தியானது பரிமாற்றப்பட்டது. And Jesus said, "My sheep hear my voice." என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று அங்கே இயேசுவானவர் சொல்கிறார். What did the Pharisees do? அங்கே பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? They said, "Moses said this. அங்கே மோசே இதை சொன்னான். Moses said that." மோசே அதை சொன்னான். What did Jesus say? ஆனால் இயேசு என்ன சொன்னார்? It is true, Moses said this. ஆனால் மோசே சொன்ன காரியம் உண்மையானது. But I say unto you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். new voice. அங்கே ஒரு புதியதான ஒரு சத்தம். Now don't listen to Moses anymore. இப்பொழுது நீங்க மோசேக்கு செவி கொடுக்க வேண்டாம். Because the Pharisees were listening to another shepherd. அங்கே பரிசேயர்களான வேறொரு தீர்க்கதரிசிகள் அவர் செவி கொடுத்து கொண்டிருந்தார்கள். Moses said this, Moses said that. அங்கே மோசே சொன்னான் என்று. Jesus said, I accept. Moses okay, said மோசே சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். But I say unto you. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். He said about marriage and divorce, he said, yes, Moses, because the hardness of your heart said you can put away your wives. Moses said, because it is true that Moses said அங்கே மோசே சொன்னதான காரியம் regarding divorce. அங்கே விவாகரத்தை பற்றி மோசே சொன்னதான காரியம். He said you can put away your wives. உங்கள் மகனை நீங்கள் அகற்றலாம், மனைவி அகற்றலாம். Jesus says, but I say unto you. ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். From the beginning it was not so. அங்கே ஆரம்பத்தில் அவ்வளவாக இருக்கவில்லை. And so he goes on to change what Moses said. அங்கே மோசே சொன்னதான காரியத்தை அவர் அங்கே மாற்றுகிறார். Now if you are listening to the old voice, அங்கே நீங்கள் பழைய சத்தத்துக்கு நீங்கள் கேட்டீர்களானால் now the voice has changed. இப்போ புதியதான சத்தம். So then you will miss the new voice. நீங்கள் பழைய சத்தத்துக்கு செவி கொண்டால் அந்த புதிய சத்தத்தை நீங்கள் இழந்துருவீர்கள். But what happens? The shepherd goes in front of the sheep. அங்கே மேய்ப்பனானவர் அந்த ஆடுகளுக்கு முன்னாக செல்கிறார். They know his voice. Now the shepherd doesn't go behind the sheep. அங்கே மேய்ப்பனானவர் ஆடுகளுக்கு பின்னாக செல்ல மாட்டார். Now if you look at the cow herders in Sri Lanka, அங்கே மாடுகளை மேய்க்கிறவர்கள் they go behind the cow. அவர்கள் மாட்டுக்கு பின்பாக தான் செல்வார்கள். You see them, they have a stick and they hit the cow and they go behind. அவர்களுக்கு தான் தடியில அடித்து பின்னில் இருந்து விரட்டுவார்கள். Because they have no faith in the cows. ஏனென்றால் அவர்கள் அந்த மாடுகளுக்கு மாடு மேல் ஒரு நம்பிக்கை வைக்கவில்லை. If you tell the cow to go this way, cow will go that way. Okay, இந்த மாடு இந்த பக்கமாக போக சொன்னா அடுத்த பக்கமாக செல்லும். But I have shown you a video of how sheep follow their shepherd. ஆனால் ஆடு ஆனது எவ்வளவாக தன் மேய்ப்பனை பின்பற்றும் என்றுதான் ஒரு நான் வீடியோ காட்டினேன். The shepherd has a voice that he calls the sheep. அங்கே மேய்ப்பனுக்கான ஒரு சத்தம் இருக்கிறது. And when he calls that voice, அந்த சத்தத்தின் மூலம் அவர் கூப்பிட்ட பொழுது the sheep just follow him. அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை பின்பற்றும். And the shepherd goes in front of the sheep. அந்த மேய்ப்பனானவன் ஆடுகளுக்கு முன்பாக செல்வார். So if the sheep doesn't know the shepherd's voice, ஆனால் if the sheep doesn't know ஆடுகளுக்கு வந்து மேய்ப்பன் சத்தம் தெரியவில்லை என்றால் then it will go somewhere else. அது வேறொரு திசையாக செல்லும். Because if you can't listen to the voice, ஆக நீங்கள் சரியான சத்தத்தை உங்களுக்கு தெரியவில்லை என்றால், if you can't recognize the voice, சரியான சத்தத்தை உங்களால் அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை என்றால், go somewhere else. நீங்கள் வேறொரு இடத்துக்கு போவீர்கள். There is nobody behind to vacuum and அது உங்களை மாடு போல உங்கள் பின்னில் இருந்து விரட்டுறதுக்கு ஒருத்தரும் இல்லை. If you don't know the voice, you will be gone. ஓகே, நீங்கள் சரியான சத்தம் தெளிவான சத்தத்தை இல்லை என்றால் நீங்கள் வேற ஒரு திசை கெட்டு போவீர்கள். Because you have nothing to follow. என்றால் நீங்கள் பின்பற்றுகிறதுக்கான ஒரு காரியம். So when God said, hear ye him, அங்கே சொன்னார் இவருக்கு செவி கொடுங்கள். That means the voice was changing. அங்கே செய்தியானது பரிமாற்றம் அடைகிறது. The message was changing. அங்கே செய்தியானது மாற்றப்படுகிறது. If you didn't follow this, அது நீங்கள் இதை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் வேறொரு இடத்தை போய் செல்வீர்கள். My sheep hear my voice. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். So when God said, hear ye him, அங்கே சொன்னார் இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவன் he was சொன்னார். saying that the message was changing. அங்கே செய்தியானது பரிமாற்றப்படுகிறது. Romans chapter 10. அங்கே ரோமர் 10ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். So then faith cometh by hearing, and hearing by the word of God. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். Know that faith is revelation. அங்கே விசுவாசமானது வெளிப்பாடாக இருக்கிறது. Faith is believing in. When you get a revelation, to believe and trust it is faith. ஒரு வெளிப்பாடு நீங்கள் விசுவாசம் செய்தால் அது ஒரு நம்பி இருந்தீங்கன்னா அது ஒரு விசுவாசம். So how does faith come? இவ்வளமாக ஒரு விசுவாசம் வருகிறது. By hearing.
கேட்கிறதுனாலே Who வருகிறது. do you hear? யாருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள்? So many voices. நிறைய சத்தங்கள் செய்திகள் Who இருக்கிறது. do you hear? இப்ப நம்ம நீங்க செவி கொடுப்பீர்கள். Hear ye him. இவருக்கு செவி கொடுங்கள். Who? Now the voice is changed. You listen to Jesus. அங்கே இயேசுவுக்கு நீங்கள் செய்தியால் மாற்றப்படுகிறது. இயேசுவுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். Hear ye him. அங்கே இவருக்கு செவி கொடுங்கள். The revelation is changing. அங்கே வெளிப்பாடு மாற்றப்படுகிறது. And if you don't have a ear to hear, நீங்கள் அவருக்கு செவி கொடுக்கிறதான ஒரு செவி இல்லை you என்றால் will miss the revelation. நீங்கள் வெளிப்பாடை விட்டு விடுவீர்கள். There are so many who followed Jesus. அங்கே அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். But one day Jesus said, unless you eat my flesh and drink my blood, you have no place in அங்கே me. ஒரு நாள் இயேசு சொல்றார், என் மாம்சத்தை சாப்பிட்டு என் இரத்தத்திலே உங்களுக்கு பங்கு கொள்ள வேண்டாம், உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லும் பொழுது, And they said, this is a hard saying. இது ஒரு கடினமான உபதேசம். Who can hear it? இதை யார் கேட்க முடியும்? John chapter 6. யோவான் 6ஆம் அதிகாரம் Verse 60. 60ஆம் வசனம். It said, many therefore of his disciples, when they heard this, said, this is a hard saying, who can hear it? அவருடைய சீசர்கள் இவைகளை கேட்டபோது இது கடினமான உபதேசம், இதை கேட்பார்கள் யார் என்றார்கள். So unless you hear it, you will not have faith. இதை நீங்கள் கேட்கவில்லை, செவி கொடுக்கவில்லை என்றால் Faith cometh by hearing. அங்கே விசுவாசமானது கேட்கிறதுனாலே வரும். Who do you hear? யாருக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள்? He who has the voice. அது யாரிடத்திலே அந்த சத்தம் And இருக்கிறதோ, Jesus was saying, unless you eat my flesh and drink my blood, you have no part in me. இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்திலே என் சரீரத்திலே மாம்சத்தை பானம் பண்ண சாப்பிட்டு நீங்கள் இரத்தத்திலே பங்கு கொள்ள இல்லை என்றால் உங்களுக்கு எனக்கு பங்கு இல்லை என்று. The Jews thought, அங்கே யூதர்கள் நினைக்கிறார்கள், if you were born as a Jew, நீங்கள் ஒரு யூதராய் பிறந்தீர்கள், if you were circumcised on the 8th day, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தீர்கள், you are now part of the plan of God. ஆனால் அவனமாக நீ செய்யப்பட்டால் நீங்க தேவனிடத்திலே நீங்கள் பங்குள்ளவர், You are part of the family of God. நீங்கள் தேவனுடைய சபையிலே ஒரு அங்கத்தினர். So when Jesus started saying, அங்கே இயேசுவான இந்த காரியத்தை அவர் சொல்லும் பொழுது, unless you eat my flesh என் மாம்சத்தை புசித்து and drink my blood, என் ரத்தத்தை பானம் you have பண்ணுங்கள், no part in me. நீங்க என்னிடத்தில் பங்கு இல்லை உங்களுக்கு. It was hard saying for two reasons. அங்கே இது ஒரு கடினமான உபதேசம், ரெண்டு காரணத்துக்காக இது ஒரு கடினமான உபதேசம். One is they were saying, do you mean that now we are not saved? ஒன்று அவர்களுக்காக நான் யூதர்களுக்குரியதான முதலாவது கேள்வி நாங்கள் இப்பொழுது ரட்சிக்கப்படவில்லையா? And the second was, அங்க இரண்டாவது காரியம், are you saying we need to turn into cannibals? எங்களை மாம்சம் சாப்பிடுறவர்களுக்கு மாற்றம் To eat human flesh. அங்கே மனிதர்களுடைய மாம்சத்தை சாப்பிடுறவரை They didn't மாற்றம். understand. சோ அவர்கள் இதை பற்றி தான் தெளிவிருக்கவில்லை. So if you don't understand the message, நீங்கள் செய்தியை சரியாக தெரிந்து, if you don't have the revelation, உங்களுக்கு வெளிப்பாடு இல்லை என்றால் then you don't have faith. உங்களுக்கு விசுவாசம் இல்லை. And Hebrews chapter 11 says, without faith it is impossible to please God. அங்கே ரோமன் எபிரேயர் 11 விசுவாசம் இல்லாத தரிசிக்க முடியாது. இல்ல பிரியமாயிருக்க முடியாது. இது விசுவாசம் இல்லாமல் விசுவாசமானது நம்ம 11 Hebrews 11 verse 6. Hebrews 11 and verse 6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். So how do you get faith? இப்போ நம்ம விசுவாசத்தை எப்படி விசுவாசமாய் இருப்பீர்கள்? Hearing. கேட்கிறதுனால். By receiving a revelation. நீங்கள் வெளிப்பாடுகளுக்கு செவி கொடுப்பதினால். Who is giving the revelation? யார் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுப்பது? No longer Moses or Elijah. அங்கே மோசேயும் எலியாவும் அல்ல. It's a new person giving அங்கே revelation. ஒரு புதிதான ஒரு மனிதன் கூட விசுவாசம் வருகிறது. So many they said, we can't hear this saying is very difficult, we can't hear it, and they went. அங்கே இது ஒரு இதுக்கு செவி கொடுக்க முடியாது, இது ஒரு கடினமான உபதேசம், அவரை விட்டு நிறைய போய்விட்டார்கள். Only 12 disciples. அங்கே 12 சீசர்கள் மாத்திரம் அவரோடு இருந்தார்கள். And Jesus asked them in John chapter 5. We go back to John chapter 6. யோவான் 6 இயேசுவானவர் John chapter சீசர்கள் 6 கேட்கிறார். யோவான் 6 அதிகாரத்திலே
verse 67, verse 66 onwards. 66ஆம் வசனத்திற்கு No, listen to this very carefully. From that time, many of his disciples went back and walked no more with him. அது முதல் அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். Then said Jesus unto the 12, will you also go away? இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட So மனதாயிருக்கிறீர்களா? there are many thousands of people who followed Jesus. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே இயேசுவை பின்பற்றினார்கள். He fed 5,000. அங்கே அவர் 5000 ஆட்களுக்கு அவர் உணவு கொடுத்தார். Imagine 5,000, that was just males to 5,000. So அங்கே in the families 5000 must have been- ஆண்களுக்கு மாத்திரம் அங்கே அவர் போஜனம் கொடுத்தார். Imagine having 15,000, 20,000. ஆண்கள் ஆண்கள் மட்டும். ஆண்கள் சொல்றது Yeah, 5,000 were just the males. ஆண்களுக்கு மாத்திரம் அங்கே போஜனம் கொடுத்தார். இல்ல ஆண்கள் மாத்திரம் தான் 5,000. ஓ 5000 ஆண்கள் மாத்திரம் தான் குடும்பங்களோட 15,000 இருந்தது. அவர்கள் அங்க இருந்தான குடும்பங்களோட 15000. So would have been 15,000. அங்க 15000 ஜனங்கள் இருந்திருக்கலாம். Imagine to preach to this room with 30 people, you need a mic. அங்க இங்க இருக்கிறதால 30 பேருக்கு நான் பிரசங்கம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு மைக் தேவைப்படுகிறது. How do you preach to 15,000 people? நீங்க நினைத்து பாருங்க 15000 பேருக்கு அங்கே அவர் பிரசங்கித்தார் என்றால் It's a miracle in itself. அது ஒரு அற்புதம். But then all of them left and went. ஆனா எல்லாரும் அவரை விட்டு போய் விட்டார்கள். Only 12 people. கடைசியாக ஒரு 12 பேர் மாத்திரமே. We have 2.5 times the disciples in this room today. அங்கே Jesus had only 12 people left. அங்கே இயேசுவானவருக்கு ஒரு 12 பேர் மாத்திரமே விட்டிருக்கிறார்கள். And Jesus asked them, then said Jesus unto the 12, will you also go away? இயேசு அவர்களை கேட்கிறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களா? Then Simon Peter answered him, Lord, to whom shall we go? Thou hast the words of eternal life, and we believe and are sure that thou art the Christ, the Son of the living God. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். So Peter, now this is after Jesus came down from the mountain. Peter had the revelation that he is the Christ, the Son of the living God. இந்த காரியமானது மறுரூபமானது இறங்கி வந்த பிறகு நடக்கிறதான காரியம். பேதுருவுக்கு இயேசுவானவர் கிறிஸ்து என்றதான ஒரு வெளிப்பாடு இருந்தது. And he had heard the voice on the mountain which said, hear ye him. அங்கே மறுரூப மலையிலே இவருக்கு செவி கொடுங்களான ஒரு சத்தம் அவருக்கு தெளிவாக இருந்தது. And so Peter said, Lord, where can we go? அங்கே நாங்கள் யாரிடத்திலே போவோம்? You have the words of life. நித்திய ஜீவன் உம்மிடத்தில் தானே இருக்கு. I may not understand every word you say, நீ சொல்லுகிற எல்லா வார்த்தையும் எனக்கு தெளிவாக இல்ல. but I am not going to leave you and go. ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். Because I know you have the words of life. ஏனென்றால் உன்னிடத்தில் தான் நித்திய ஜீவன் உண்டு. Today you may not understand every word that is coming from here. இன்றைய நாளிலே உங்களுக்கு பேசுகிறதா எல்லா வசனமும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். But if you have the revelation that these are the words of life, உங்களுக்கு வெளிப்பாடு இருந்தால் இது நித்திய ஜீவனுக்கு போகிறதான வசனம் என்றதான உங்களுக்கு வெளிப்பாடு இருந்தால் the words will give you life. அந்த வார்த்தையானது உங்களை மீட்டுக் கொள்ளும். That is why in Revelation chapter 2 and chapter 3, when he speaks to every church age, அங்க வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரத்துல ஒவ்வொரு சபை காலத்துக்கும் அங்க பேசும் பொழுது he says, he that has a ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது காதுள்ளவன் கேட்கிறவன் என்று சொல்கிறது. So every church age, God sent a message. ஒவ்வொரு சபை காலத்துக்கும் இயேசு அங்க தேவனானவர் செய்தியை கொடுக்கிறார். If you have the ear to hear, உங்களுக்கு காது இருந்தது, if you have a ear to listen to the voice of that message, கேட்கிறதுக்கான காது இருந்தது, then you will hear and understand. ஆனால் நீங்கள் உங்களுக்கு அபனமான ஒரு செய்தி இருந்தால் நீங்கள் அதுக்கு செவி கொடுப்பீர்கள். Faith cometh by hearing. அங்கே விசுவாசமானது கேள்வியினால் கேட்கிறதாலே வரும். Hearing by the word of God. அங்கே ஒரு வார்த்தை கேட்கிறதாலே வரும். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். And what was the witness that Jesus had on the mountain? This is my beloved son in whom I am well pleased. அங்க மறுரூப மலையிலே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று கூறப்பட்டது. பிரியமா இருக்கிறேன். இவருக்கு பிரியமா இருக்கிறேன். Without faith it is impossible to please.
அங்கே விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். We have to walk by revelation. அங்கே நாங்கள் விசுவாசத்துக்கு கூடாக நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். And so, where the revelation has changed, the messenger has changed, now the revelation is also changed. அங்கே செய்தியாளர் மாற்றப்பட்டிருக்கிறார், அதே நேரம் செய்தியானது மாற்றப்பட்டிருக்கிறது. So now I am telling you things, but when God said, hear ye him, what did it mean? அங்கே இவருக்கு செவி கொடுங்கள் என்றால் என்ன என்ற பொருளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். So first, it means that there is a change in the messenger. அங்கே ஒரு மாற்றம் இருக்கிறது, ஒரு செய்தியாளரின் மாற்றம் இருக்கிறது. Then there is a change in the message. அங்கே ஒரு செய்தியிலும் ஒரு மாற்றம் இருக்கிறது. Next, it means அடுத்த காரியமானது Hebrews chapter 4, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் verse 7 to 8. Verse 7 and 8. I'll read first verse 1 and 2. Verse 1 and 2, Hebrews chapter 4. It says, let us therefore fear, lest a promise being left us of entering into his rest, any of you should seem to come short of it. For unto us was the gospel preached as well as unto them. But the word preached did not profit them, not being mixed with faith in them that heard it. ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. So now Paul says we must enter into a rest. அங்கே பவுல் சொல்லுகிறார் நாங்கள் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக செல்ல வேண்டும். We need to enter into the most holy place. அங்கே அதிபரிசுத்த ஸ்தலத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். And he says, unto us was the gospel preached just like to so many others. எங்களுக்கும் அநேகருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. But to them it was not of profit. அவர்களுக்கு இது ஒரு லாபமாக இருக்கவில்லை. Because it was பிரயோஜனமாக இருக்கவில்லை. Because it was not mixed with faith. They didn't have the revelation. அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கவில்லை. They didn't have revelation. அவர்களுக்கு வெளிப்பாடு இருக்கவில்லை. And therefore it did not profit them. அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை. And then he says in verse 7, 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், and he limits a certain day, saying in David, today, after so long a time as it is said, today if you will hear his voice, harden not your hearts. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். So today if you will hear his voice, இன்று நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களானால் what happens if you hear his voice? அவர் சத்தத்தை இன்று நீங்கள் கேட்க என்ன நடக்கும்? Verse 8 and 9 it says, 8-9 now in the சொல்கிறது. King James version it says Jesus, but it should be read Joshua. For if Joshua had given them rest, யோசுவா அவர்கள் இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் then would he not afterward have spoken of another day? பின்பு வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டார். There remaineth therefore a rest for the people of God. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. So if you hear his voice, நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தீர்களானால் now you have some place to enter into his rest. நீங்கள் இளைப்பாறுதலுக்கு கடந்து செல்வர்களா இருக்கிறீர்கள். So when God said hear ye him, இவருக்கு செவி கொடுங்கள் என்று அங்கே தேவன் சொல்லும் பொழுது he was telling them, first there is a change in the messenger, அங்கே செய்தியாளரில் ஒரு மாற்றம் இருக்கிறது. there is a change in the message, அங்கே செய்தியிலே ஒரு மாற்றம் இருக்கிறது. and now you can enter into the most holy place. ஆனால் இப்போ நீங்கள் அதிபரிசுத்தலத்துக்கு கடந்து If you will hear his voice, இவருடைய சத்தத்துக்கு செவி you கொடுத்தீர்கள். can enter into the rest. நீங்கள் ஒரு இளைப்பாறுதலுக்கு கடந்து செல்ல முடியும். Hear ye him. இவருக்கு செவி கொடுங்கள். Then one more thing, finally John chapter 5. அங்கே யோவான் 15 5ஆம் அதிகாரம். Actually there's one more. This is the fourth one. John chapter 5.
I'll read from verse 24. Verily, verily, I say unto you, he that heareth my word and believeth on him that sent me has everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. Verily, verily, I say unto you, the hour is coming, and now is, when the dead shall hear the voice of the Son of God, and they that hear shall live. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிகளுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனைக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். And I'll read a few more verses before I come to the explanation. Verse 26, for as the Father has life in himself, so has he given to the Son to have life in himself, and has given him authority to execute judgment, also because he is the Son of Man. Marvel not at this, for the hour is coming, in the which all that are in the grave shall hear his voice, and shall come forth, they that have done good unto the resurrection of life, and they that have done evil unto the resurrection of damnation. Up to verse 29. ஏனெனில் பிதாவும் தம்மை தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மை தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனுஷகுமாரராய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை தொடங்கும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். So Jesus says, he says in verse 24, he says, he that hears my word and believes on him that sent me has everlasting life, and shall not come into condemnation, but is passed from death unto life. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பின விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று சொல்லுகிறார். So he says, if you believe in my words, என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுத்திருப்பீர்கள், you have passed from death to life. நீங்கள் மரணத்திலே இருந்து ஜீவனுக்கு உட்பட்டிருப்பீர்கள். This is very powerful. அதிகாரம். From the day you are born, you are dying. அங்கே நீங்கள் பிறந்த நாளிலிருந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள். Because we all have a finite period on this earth. இந்த பூமியில ஒரு கடைசி நாள் எல்லாருக்குமே இருக்கிறது. But Jesus says, if you believe on me, என்னுடைய இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசித்தால், if you hear my voice, என்னுடைய சத்தத்தை நீங்கள் செவி கொடுத்தால், you have already passed from death to life. ஆனா நீங்கள் ஆக்கினைக்கு தீர்க்கப்படாமல் மரணத்தை ஜெயிப்பீர்கள் என்று. Greatest miracle. அது ஒரு அற்புதம். You are no longer a finite human being. நீங்கள் ஒரு மரணத்துக்குள்ளாக செல்கிறதான ஒரு மனிதன் அல்ல. You have no death. உங்களுக்கு மரணம் என்பது இல்லை. And so he says, verily I say unto you, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், the hour is coming, அங்கே ஒரு காலம் வருகிறது. and now he says it's already there. When the time when Jesus was talking, he said, now it's already come. ஒரு காலம் வருகிறது. The dead shall hear the voice of the Son of God, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு காலம், and they that hear shall live. அது கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். So when you hear the voice of the Son of God, நீங்கள் தேவனுடைய மனுஷகுமாரன் சத்தத்தை கேட்கும்போது, you are translated from death to life. நீங்கள் மரணத்திலே இருந்து ஜீவனுக்கு மாற்றப்படுவீர்கள். This is spiritual. ஒரு ஆவிக்குரியதான ஒரு When you காரியம். hear his voice, அவருடைய சத்தத்தை நீங்கள் செவி கொடுத்தால், you are translated from death to life. அங்கே மரணத்திலிருந்து ஜீவனுக்கு மாற்றப்படுவீர்கள். Why? Because verse 26 says, as the Father has life in himself, so he has given Son to have life in himself. அங்கே பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனை கொடுத்திருக்கிறார். So God has given the life-giving spirit to the Son. அங்கே ஜீவனை கொடுக்கிறதான அந்த வல்லமையை அவர் தேவன் கொடுத்திருந்தார். So when the voice said, hear ye him, இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சத்தம் கேட்கும் பொழுது, God was saying, if you hear his voice, இவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்களா, you receive life. ஆக நீங்கள் ஜீவனை பெறுவீர்கள். Life is in the word voice. அங்கே ஜீவன், இவருடைய சத்தத்திலே அங்கே ஜீவன் இருக்கிறது. Voice, the life is in the hearing him. அங்கே அவருடைய சத்தத்தை செவி கொடுப்பதிலே அங்கே ஜீவன் And then இருக்கிறது. again he says, verse 28, now this is future tense he is saying, 28ஆம் அதிகாரம் அங்கே எதிர்காலத்திலே பேசுகிறார். Marvel not at this, for the hour is coming in the which all that are in the graves shall hear his voice. நீங்கள் இதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். ஒரு காலம் வரும், பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு காலம். So the message was not only for the living, அங்கே ஜீவனத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, the message on the Mount of Transfiguration அந்த மாற்றப்பட்டதான அந்த செய்தியானது was also for the dead.
அங்கே மரணத்துக்கு கடந்து சென்றவர்களுக்கான செய்தி. Because when you hear his voice, அவருடைய சத்தத்தை நீங்கள் செவி the கொடுத்தீர்கள். day is coming, he says, when those which are in the graves will hear his அவருடைய voice. அந்த காலம் வரும் பொழுது அந்த பிரேத குழியில் இருக்கிறதான மரணித்தவர்கள் கூட அந்த சத்தத்தை செவி And கொடுப்பார்கள். they that hear shall live, அவர்களும் அந்த சத்தத்தை கேட்கிறதான ஒரு காலம். and shall come forth them that have done good unto the resurrection of life, and those who have done evil அங்கே to the நன்மை resurrection. செய்தவர்கள் ஜீவனுக்குள்ளாகவும் தீமை செய்தவர்கள் மரணத்துக்குள்ளாகவும் அங்கே தீமை செய்தவர்கள் ஆக்கினைக்குள்ளாகவும் அடையப்படுவதான ஒரு காலம். So when God said, hear ye him, அங்கே இவருக்கு தேவனான இவருக்கு செவிக்கொடுங்கள் என்று he சொல்லப்படுது. was vesting life in the Son. அங்கே மனுஷகுமாரனுக்கு கூட அங்கே ஜீவனை அவர் அங்கே கொடுக்கிறார். And so Jesus says, as Father has life in himself, I also have life in myself. பிதாவானவருக்கு எவ்வளமாக ஜீவன் இருக்கிறதோ அவ்வளமாகவே எனக்குள்ளவும் அந்த ஜீவன் இருக்கிறது. I can give life to whoever I want. நான் எவருக்கு வேண்டாலும் ஜீவனை கொடுக்கலாம். I can give life to whoever I want. எனக்கு யாரு நான் பிரியமா இருக்கோ அவர் எல்லாருக்கும் If நான் you ஜீவனை hear my கொடுக்கலாம். voice, நீ என்னுடைய சத்தத்தை we have கேட்டீர்கள். passed from death to life. நீங்கள் மரணத்தை ஜெயித்து அங்கே ஜீவனுக்கு கடந்து செல்கிறீர்கள். So now power and life is vested in அங்கே Jesus. அதிகாரமும் அங்கே வல்லமையும் அங்கே Life, இயேசு life, life. அந்த ஜீவனும் அங்கே இயேசு கொடுத்திருக்கிறார். One last thing. கடைசியாக John chapter 11. 11ஆம் அதிகாரம். Now this is when Jesus went to resurrect Lazarus. அங்கே லாசருவை தேவன் அங்கே மரணத்தில் எழுக்கும் பொழுது பிரதான அந்த காரியம் Verse 40, 40ஆம் வசனம். Jesus is telling Martha, அவர் மார்த்தாவை நோக்கி சொல்லுகிறார், Jesus said unto her, said not unto thee that if thou wouldest believe, thou shouldest see the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். Then they took away the stone from the place where the dead was laid, and Jesus lifted up his eyes and said, Father, I thank you that thou hast heard me. மரித்தவர் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்ணை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். And I know that thou hearest me always. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். But because of the people which stand by, I said it, that they may believe that thou hast sent me. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். And when he had thus spoken, he cried with a loud voice, Lazarus, come forth. இவைகளை சொன்ன பின்பு லாசரு வெளியே வா என்று உரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார். And he that was dead came forth. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். So when Jesus said in this story, Jesus says, Father, I thank you that you have heard me. ஆண்டவரே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று இயேசுவானவர் சொல்கிறார். And I know that you always hear me. எனக்கு ஆண்டவரே, நான் நீர் எனக்கு செவி கொடுத்து கொண்டு இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். So when God on the Mount of Transfiguration said, hear ye him, அங்கே மறுரூப மலையிலே தேவன் அவருக்கு சொல்றாரு, இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது, now even God is listening to him. அங்கே தேவனும் அவருக்கு செவி கொடுக்கிறார். Because Jesus says, Lord, I thank you that you hear me. ஆகவே இயேசுவானவர் சொல்கிறார், தேவரே, நீர் எனக்கு செவி கொடுக்கிற கிருபை செவி கொடுக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று. So imagine the amount of power that is being vested on that Mount of யோசித்து Transfiguration. பாருங்கள், அவருக்கு தேவனுடைய எவ்வளவான வல்லமையை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று. So when Jesus said, Lord, I want to resurrect my friend Lazarus, என்னுடைய சகோதரர் லாசரை நான் மரித்தோர் எழுப்ப வேண்டும். Jesus says, I know you hear me. இயேசு சொல்கிறார், நீர் எனக்கு செவி கொடுக்கிறதை நான் Now for அறிந்திருக்கிறேன். his people's sake, I am saying this, ஆனாலும் இந்த ஜனங்கள் நிமித்தமாக நான் இது திரும்பவுமாக சொல்லுகிறேன். Lazarus, come forth. அங்கே லாசரு எழுந்து வா. So the fivefold message that was given on the Mount of Transfiguration, 5 விதமான அந்த செய்தியானது அங்கே மறுரூபமலையில் கொடுக்கப்பட்டது. it says, first, there's a change in messenger. அங்கே செய்தியாளரில் ஒரு மாற்றம் இருக்கிறது. There is a change in the message. செய்தியில ஒரு மாற்றம் இருக்கிறது. Then there is a change in the revelation. அங்கே வெளிப்பாட்டிலே ஒரு மாற்றம் இருக்கிறது. Then there is rest. அங்கே இளைப்பாறுதல் இருக்கிறது. Then there is the life that is being vested. அங்கே ஜீவன் ஜீவன கொடுக்கப்படுகிறதான அந்த ஜீவனானது. And then God says, I am also listening to you. தேவன் சொல்கிறார், நானும் உனக்கு செவி கொடுக்கிறேன். I am also going to hear you. நான் அவருக்கு செவி Whatever he wants. அவர் என்ன, Because I am so pleased with him.
அவரிடத்தில் இவ்வளோ பிரியமாக இருக்கிறேன். I have transferred the authority to him, என்னிடம் இருக்கிறதான வல்லமை அதிகாரத்தை நான் அவருக்கு கொடுத்து விட்டேன். and so I will do whatever he says. அதனால அவர் என்னத்தை சொல்கிறாரோ அதை நான் செய்வேன். That's the greatest love. அதுதான் மகா பெரியதான ஒரு அன்பு. When God says, my son, ஆகவே அது சொல்ல என்னுடைய மகனை அவர் நோக்கி சொல்கிறார், you ask whatever you like, நீ என்னென்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் கேள், I will give it to you, நான் உனக்கு தருவேன். because I am so pleased with you. நான் உன்னிடத்தில் அவ்வளவாக பிரியமா இருக்கிறேன். I will give you whatever you ask me. நீ என்னத்தை கேட்கிறதோ அதை நான் உனக்கு கொடுப்பேன். So this was the message of the Mount of Transfiguration. இதுதான் மறுரூப மலையிலே கொடுக்கப்பட்டதான ஒரு செய்தி. Now I want to show you what this means for us. இது எங்களுக்கு எவ்வளவான ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு எவ்வளவாய் புரிஞ்சிருக்குது நான் சொல்ல போகிறேன். Because if you look at the book of Revelation chapter 10, நீங்கள் வெளிப்படுத்த 10ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். 11:42. I'll take another 15. Okay, it's 20 minutes. Revelation chapter 10. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம். Now you know the story of Revelation chapter 10. The mighty angel comes down. அங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்திலே அங்கே பிரதான தூதன் எழும்பி வருகிறார். இறங்கி He's வருகிறார். coming clothed with a cloud. அவர் அங்கே வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். அவரை சொல்லி மேகம் சூழ்ந்திருக்கிறது. And his face is shining like the sun. அவருடைய முகமானது சூரியனை போல பிரகாசிக்கிறது. Now this is the same as Mount Transfiguration. Jesus' face was shining like the sun. இதே காட்சி தான் மறுரூப மலையிலே அங்கே இயேசுவானவர் அங்கே அவருடைய முகமானது சூரியனை போல பிரகாசிக்கிறது. And we are covered in a cloud. அவருக்கு மேகம் சூழ்ந்திருந்தது. There's a voice coming from heaven. அங்கே பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. Because seven thunders are uttering their voices. John was about to write, and he said, "Write it not." அங்கே 7 இடி முழக்கங்கள் அங்கே முழங்குகிறது. அப்பொழுது யோவான் கேட்கிறான், இது எழுதையா இல்லை வேண்டாமா? So now I want you to understand the scene. நான் இந்த காட்சியை உங்களுக்கு விளங்கப்படுத்த முயற்சிக்கிறேன். So many of these things there are parallels. அங்கே ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொன்றுக்கு உவமையாக இருக்கிறது. Because Revelation now it is talking about Jesus with the face shining as the sun. அங்கே வெளிப்படுத்தலே இயேசுவானவருடைய அங்கே முகம் சூரியன் போல பிரகாசிக்கிறது பற்றி And காண்கிறோம். there are the voices coming from heaven. அங்கே பரலோகத்தில் ஒரு சத்தம் வருகிறது. And Revelation chapter 11, அங்கே வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் which is a continuation of Revelation 10. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக இருக்கிறது. Verse 3 says, அங்கே 3ஆம் வசனம் சொல்கிறது, "And I will give power unto my two witnesses, and they shall prophesy 1260 days, clothed in sackcloth." என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1230 நாளிலும் தீர்க்க சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பேன். And these are the 2 olive trees and the 2 candlesticks standing before the God of the earth. பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்குத்தண்டுகள் இவர்களே. Who are they? அவர்கள் யார்? Moses அவர்கள் மோசே and Elijah. எலியா. So now see the sight is very similar. அந்த காட்சியும் மறுரூபமல காட்சியும் இந்த காட்சியும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. Here is Jesus அங்கே இயேசுவானவர் standing glorified. அங்கே மகிமையாக இருக்கிறார். Moses and Elijah also make an appearance. அங்கே மோசே எலியாவும் அந்த காட்சிக்குள்ளாக வருகிறார்கள். So something is about to happen. ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. Because it's a very important event. இது ஒரு முக்கியமான ஒரு காட்சியா இருக்கிறது. Because when Jesus was transfigured, he took 3 of his disciples இயேசுவானவர் அங்கே மறுரூபம் அடையும் பொழுது அங்கே அவர் 3 சீசர்களை எடுத்து கொண்டு சென்றார். and he went up onto the mountain. அங்கே உயர்ந்த ஒரு மலைக்கு போனார். It was a special occasion. அது ஒரு விசேஷமான ஒரு தருணம். God was getting ready to make something, do something different. அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபட்டதான ஒரு காரியத்தை அவர் செய்ய முயற்சிக்கிறார். And that is what happened. And God said, "Hear ye him." அங்கே இவருக்கு செவி கொடுங்கள் என்ற ஒரு செய்தி அங்கே புறப்பட்டது. And then once they came down from the mountain, அங்கே அந்த மலையிலிருந்து அங்கே வந்த பிறகு Jesus tells them, and I missed this when I first read it, it said, Jesus tells his disciples, "Don't tell anybody about this." அவர் சீசருக்கு சொல்லுகிறார், 3 சீசர் சொல்றார், இதை பற்றி நீங்கள் யாரிடமும் கலந்தால் சொல்ல வேண்டாம். Until the Son of Man has died and resurrected, don't tell anyone. மனுஷகுமாரன் மரணித்து உயிர்ப்பெழும் வரை இதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம். He said it's a secret. இது ஒரு ரகசியம். Just like when John was about to write, but the அங்கே 7th யோவான் was uttered, 7 முடிவுலக்கங்களை அங்கே முழந்து பொழுது எழுத ஆரம்பிக்கும் பொழுது the voice that came from heaven says, "Don't write it. பரலோகத்தில் ஒரு சத்தம் எடுத்தது, இதை எழுதாத, முத்திரை போடு. It's not for this time." இது இந்த காலத்துக்குரியது காலத்துக்குரியது அல்ல. So the entire
sight in Revelation 10 and 11 and Mount of Transfiguration, there are many similarities. அங்கே வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அதே காட்சி அங்கே மத்தேயுவிலே நாங்கள் பார்த்த மறுபூமலை இருந்த காட்சி அங்கே ஒன்றுக்கு ஒன்று இணைகிறதாக இருக்கிறது. Why? ஏனென்றால் Again there is a small transition happening. அங்கே திரும்பவுமாக ஒரு மறுரூபமாற்றம் நடக்கிறது. When this mighty angel comes down, அங்கே ஒரு பிரதான தூதன் அங்கே இறங்கி வந்த வேளையிலே there's a little book in his hand. அவர் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. And the voice, John hears a voice saying, "Go and take this little book from the mighty அங்கே angel." யோவானுக்கு ஒரு சத்தம் கருது போய் இந்த சிறிய புத்தகத்தை எடுங்கள். And the angel says, "Take it and eat it up. அங்கே சொன்னார் எடுத்து புசி. It will make your belly bitter, but it shall be in thy mouth sweet as honey." இது உன் வாய்க்கு Verse 9. இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆனாலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும். And verse 10 it says, 10ஆம் வசனம் சொல்கிறது, "And I took the little book out of the angel's hands and ate it up, and it was in my mouth sweet as honey, and as soon as I had eaten it, my belly was bitter." நான் இந்த புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது, நான் அதை புசித்தவுடன் என் வயிறு கசப்பாயிற்று. And he said unto me, "Thou must prophesy again before many peoples and nations and tongues and kings." அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். So he is telling John now, அங்கே அந்த பிரதான தூதன் வந்து யோவானுக்கு சொல்கிறார், now you must speak. நீ இப்பொழுது நீ பேச வேண்டும். Until that time, நீர் அந்த காலம் வரும் வரை Jesus, the mighty angel comes down, verse 3, it says, he cried with a loud voice. அங்கே பிரதான தூதன் ஒரு மகா சத்தத்தில் கற்பித்து வருகிறார். Then 7 thunders are uttering their voices. அங்கே 7 இடி முழக்கங்கள் அங்கே முழங்குகிறது. Then the voices are coming from heaven saying, go and take the little book. அங்கே பரலோகத்தில் இருக்கிறதான ஒரு சத்தம் வருகிறது, போய் அந்த சிறு புத்தகத்தை. So there are many voices. அங்கே அநேக சத்தங்கள் முழங்கு. First the voice of the mighty angel, பிரதான தூதனுடைய சத்தம். then the voice of the 7 thunders, அங்கே 7 இடி முழக்கங்களின் சத்தம். then the voice from heaven, அங்கே பரலோகத்தில் இருக்கிறதான ஒரு சத்தம். many voices. அங்கே அநேக சத்தங்கள். So what do we do? என்ன இப்ப நாங்கள் செய்ய போகிறோம்? Lord, it's good for us to be here. அங்கே ஆண்டவரே, நாங்கள் இவ்விடத்தில் இருக்கிறது நலமா இருக்கிறது. Let's build a tabernacle for you. நாங்கள் இந்த இடத்துல கூடாரம் கட்டுவோம். Let's build a tabernacle for the 7 thunders. அங்கே 7 இடி கூடங்களுக்கு நாங்கள் ஒரு கூடாரம் கட்டுவோம். Let's build a tabernacle for the voice that's coming from heaven. அங்கே பரலோகத்திற்கு வர சத்தத்துக்கு ஒரு கூடாரத்தை கட்டுவோம். We'll sit and listen here. நாங்கள் அந்த கூடாரத்தின் சத்தத்தை அதை கேட்டு நாங்கள் கேட்போம். That's what many people in that time message have done. அதுதான் கடைசி காலத்தில் அநேகர் செய்தது காரியம். They have built tabernacles for different things. ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு கூடாரம் கட்டினார்கள். We'll build a tabernacle for the prophet. அங்கே தீர்க்கதரிசிக்கு ஒரு கூடாரம். Then there's another lot who are saying 7 thunders have to come. So let's build a tabernacle. Let's wait till 7 thunders come. Build a tabernacle for them. 7 இடி முழக்கங்கள் சத்தம் முழக்கும் வரைக்கும் அதுக்கு ஒரு கூடாரத்தை கட்டுவோம். Everyone is waiting for different things. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களுக்காக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். Let's build tabernacles. எல்லாரும் கூடாரம் கட்டுவோம். But what is the final word that comes to John? ஆனால் கடைசியாக வாசனம் வர யோவானுக்கு வருகிறான செய்தியானது என்ன? You must prophesy. நீ You must prophesy again தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். and nations and tongues and இந்த kings. ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரர்களையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். You have to speak. நீ தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். Now there's a transition happening where you have to speak. அங்கே ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. And they have to hear your voice. அங்கே ஒரு நீ பேச வேண்டும், உன்னுடைய சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டும். I'm going to show you this. Revelation chapter 2 and 3. வெளிப்படுத்தல் 2 3 அதிகாரம். Every church age he says, verse 11. ஒவ்வொரு சபைக்காரரும் ஒரு காரியத்தை சொல்கிறார். He that has a ear, let him hear what the Spirit says to the churches. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவுள். So now who is speaking? யார் இங்கே பேசுகிறார்? The Spirit is speaking. ஆவியானவர் பேசுகிறார். He that has a ear, அங்கே ஆவியானவர் பேசுகிறது. let him hear what the Spirit says to the churches. அங்கே ஆவியானவர் பேசுகிறதே காதுக்கு கேட்க கடவுள். ஆவியானவர் பேசுகிறார். ஆவியானவர் பேசுகிறார். Revelation 22:17. அங்கே வெளிப்படுத்தல் 22 இருக்கு. It says, and the Spirit and the bride say, come. 17. ஆவியும் மனவாட்டி வா என்பார்கள் என்கிறார்கள். So now who is speaking?
யார் இங்கே பேசுகிறது? Early in Revelation chapter 2, it said, "Let him he that has a ear, let him hear what the Spirit is saying." to the வெளிப்படுத்தல் church. 2 ஆவியான சபைக்கு சொல்வது காதுள்ளவன் கேட்க கடவன். Now he is speaking, இதே வெளிப்படுத்தல் 22 வசனத்திலே and the Spirit and the bride say, "Come." ஆவியும் மணவாட்டி வாங்குகிறார்கள். Now they are one. ஆவியும் மணவாட்டி Husband and wife. அங்கே கணவனும் மனைவியுமாக. And so when we speak, நாங்கள் பேசும்பொழுது who is speaking? யார் பேசுகிறது? God is speaking. அங்கே தேவன் பேசுகிறார். Thou must prophesy. நீ சுவிசேஷம் பிரசங்கி. Thou must prophesy before நீ many தீர்க்கதரிசனம் சொல்லு, அநேக nations. ஜாதிகளுக்கும் பாஷைக்காரர்களுக்கும் நீ சுவிசேஷ ராஜாக்களுக்கும் பேசு. So now the message has been given about the church. அங்கே சபைக்குரியதான ஒரு செய்தி அங்கே There is a கொடுக்கப்பட்டிருக்கிறது. transition happening in Revelation chapter 10, அங்கே வெளிப்படுத்தல் 10 ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. which is similar to the transition that happened on Mount of Transfiguration. ஒரு மறுரூபமல்ல எவ்வளமாக ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அதே விதமான ஒரு மாற்றம் அங்கே வெளிப்படுத்தல் 10 நடக்கிறது. So in the Mount of Transfiguration, we learned that 5 things happened. அங்கே மறுரூப மலையிலே 5 விதமான காரியங்கள் நடைபெற்றது. There was a change in the messenger. அங்கே செய்தியாளர் ஒரு மாற்றம் இருந்தது. Now who is the messenger? யார் அந்த செய்தியாளர்? Now are we waiting for the prophet? நாங்கள் தீர்க்கதரிசியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? Are we waiting for the 7 thunders? 7 இடி முழக்கங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா? Now it says, you must prophesy. நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. You must prophesy. நீ தீர்க்கதரிசனம் சொல்லு. So the transition, there is a change in the messenger. அங்கே செய்தியாளர் ஒரு மாற்றம் வந்தது. Change in the messenger. செய்தியாளர் ஒரு மாற்றம் வந்தது. So no point now talking about Moses said this, Moses said that. நாங்கள் இப்பொழுது மோசே சொன்னார் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு காரியம் அல்ல. So many who say, oh, Brother Branham said this, Brother Branham said. Yes, a lot of great things that Brother Branham said. பிராம் இவ்வளமாக சொன்னார் என்று நாங்கள் சொல்வது உண்மையாகவே சகோதரர் பிராம் அநேக நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார், தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். We all here because of him. அதனால தான் நாங்கள் இதை கேட்கிறோம். But we must not be like the Pharisees. நாங்கள் பரிசேயர் போல இருக்கக்கூடாது. Always saying, Brother Branham said this, Brother Branham said that. நாங்கள் பிரதர் வேணாம் இதை சொன்னார் என்று சொல்லக்கூடாது. The bride must say, அங்கே மணவாட்டி சொல்ல வேண்டும். yes, Brother Branham said this. அங்கே மணவாட்டி சொல்ல ஓகே சகோதரர் பிராம் விவரமாக சொல்லியிருக்கிறார். Yet I say unto you, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். because God is speaking through the church today. அங்கே தேவன் சபைக்குள்ளாக பேசுகிறார். Then there's a change in message. அங்கே சபை செய்தியிலே ஒரு மாற்றம் வருகிறது. We have learned about this over the past few months and years. நாங்கள் கடந்த நாட்களில் கடந்த வருடங்களில் இதை பற்றி நாம் பேசியிருக்கோம். What God is doing in this end time. கடைசி நாட்களில் தேவன் என்னத்தை செய்கிறார் என்று 1 John chapter 4. 1 யோவான் 4 அதிகாரம் 1 John chapter 4. 1 யோவான் 4 அதிகாரம் verse 4 to 6. 4 You are of God, little children, and have overcome them, because greater is he that is in you than he that is in the world. They are of the world, therefore speak they of the world, and the world hears them. We are of God. He that knows God heareth us. He that is not of God heareth not us. Hereby know we the spirit of truth and the spirit of error. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். தேவனால் உண்டாயிருந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. தேவனில் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்று வஞ்சிகாவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம். So Jesus said, my sheep hear my voice. அங்கே சொல்றார், என் ஆடுகளின் சத்தத்தை கேட்கும். And now John says, அங்கே யோவான் சொல்லுகிறார், he that knows God hears us. நாங்கள் தேவன் verse 6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். He that is not of God heareth not us. தேவனால் உண்டாயிருந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. So now John is saying, if they listen to you,
That means they are God's sheep. உங்களுக்கு செவி கொடுத்தால் அவர்கள் தேவனுடைய ஆடுகள். Because he that is of God heareth us. தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். They hear our voice. அவர்கள் எங்கள் சத்தத்துக்கு செவி Now கொடுக்கிறார்கள். that's how we can identify the spirit of truth and the spirit of error. அதற்கூடாக தான் நாங்கள் வஞ்சக ஆவி என்ன தேவனுடைய ஆவி சத்திய ஆவி என்று அறிந்து கொள்ள முடியும். Those who hear your voice. தேவனை அறிந்தவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு Those who are hearing the voice of this hour. ஆக இந்த தேவன் இந்த காலத்துக்குரியதான செய்தியை They are those who are கேட்கிறார்கள். the spirit of truth. அவர்கள் தான் சத்திய ஆவி உள்ளவர்கள். Because the power has transitioned to us. அங்கே அந்த அதிகாரம் வல்லமை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிமாற்றம் அடைந்திருக்கிறது. 1 John 5:14. 1 யோவான் 5:14. And verse 14 and 15. 14-15 வசனம். And this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he hears us. And if we know that he hears us, whatever we ask, we know that we have the petitions that we have desired of him. நாம் எதையாலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நம்மை செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமேயானால் அவரிடத்தில் நாம் கேட்டவரை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். Jesus said, Lord, I know that you hear me and that you always hear me. Whatever I ask you will give. நீர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறதுக்காக எனக்கு செவி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்பதை இந்த ஜனங்கள் கேட்கிறதுக்கு நிமித்தமாக நான் சொன்னேன் என்று. So now John says, அவனமாக யோவான் சொல்கிறார், we know that he hears us. He hears us. God hears us. அங்கே யோவான் சொல்கிறார், நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் அவங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று அவர் சொல்கிறார். And so whatever we ask, நாங்கள் எதெல்லாம் கேட்கிறோமோ we know that we have the petitions that we desired of him. எங்களுக்கு நீர் எங்களுக்கு அதை செவி கொடுத்து எங்களுக்கு அதை தருவீர் என்று தெரியும். Absolute confidence. அது ஒரு தைரியம். And it says, we ask whatever we ask, though we ask according to his will. அங்கே தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் எதெல்லாம் கேட்கிறோமோ, That Jesus could have, when he went into the Garden of Gethsemane, he could have asked God, Lord, release me from this burden. அங்கே கெத்செமனே தோட்டத்திலே போயிட்டு அங்கே இயேசுவான கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இந்த இந்த காரியத்திலிருந்து என்னை விட்டு விலக்கும் என்று கேட்டிருக்கலாம். Jesus said, but let not my will but thine be done. ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே நடக்கட்டும் என்று அவர் சொல்கிறார். So if we are the true children of God, நாம் உண்மையாகவே தேவனுடைய ஜனங்கள் என்றால், பிள்ளைகள் என்றால், we ask God according to his will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இது நடக்கட்டும். And then we know that whatever we ask him, ஆனாலும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் எதையெல்லாமே கேட்கிறோமோ God will deliver. ஆண்டவர் எங்களுக்கு அது தருவார். You need to have that confidence. அந்த தைரியம் எங்களுக்கு இருக்க வேண்டும். Even if it is not God's will, if you ask something, God will give. அது தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுடைய சித்தத்துக்குரியதான காரியம் இல்லைன்னா நீங்கள் கேட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். But if we are the children of God, ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், we will ask according to his will. ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். That is why Jesus said, when he was going to the cross, he said, if at this moment I commanded 12 legions of angels will come and save me. ஆனால் இயேசுவார் சொல்றார், அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் இருக்கும் பொழுது, நான் இந்த நேரத்திலே 12 தூதர்கள் கட்டளையிட்டார் என்னை காப்பாற்றும்படி. 12 legions of angels. பிரதான 12 legions of angels. 12 legion. 12 It's not a pendant to the land, it's a multitudes. 12 like 12 battalions. Battalions. ஓகே, ஒரு தேவர் ஒரு சேனை, ஒரு 12 சேனைகள். 12 சேனைகளுக்கு அவர் கட்டளையிட்டார், என்னை வந்து அவர் காப்பாற்றுவார்கள். So Jesus had the authority. அந்த அதிகாரம் அவருடைய விருந்தது. But he didn't ask. ஆனாலும் அவர் கேட்கவில்லை. But we have the confidence. ஆனாலும் எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்க வேண்டும். Whatever we ask, நாங்கள் எதை கேட்கிறோம், whatever we ask, எதையெல்லாம் நாங்கள் கேட்கிறோமோ God will give it to us. தேவன் எங்களுக்கு அதை தருவார். Because when he says you must speak, ஆனால் நீ பேச வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது, God is also listening to what we are saying. தேவன் உங்களுக்கும் செவி கொடுக்கிறார். God is also listening. அது தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். Whatever we want, God will give. எங்களுக்கு எது தேவையோ அதை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறார். Isn't that an amazing promise? இது ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் அல்லவா? Whatever we want, எங்களுக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ, because
Now we are in the moment of hear ye her. ஆனால் நாங்கள் இந்த நாட்டில் இவருக்கு செவி கொடுக்கிறதான ஒரு காலத்தில் இருக்கிறோம். இவருக்கு செவி கொடுக்கிறோம். இவருக்கு செவி கொடுக்கிறதான ஒரு காலத்தில் இவருக்கு செவி கொடுக்கிறோம். Now the bride is speaking. அங்கே மணவாட்டி பேசுகிறார். And we are the ones, the life is in us today. ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறது. We have the authority to give life. எங்களுக்கு வந்து ஜீவனை கொடுக்கிறதான ஒரு Those வல்லமை who இருக்கிறது. hear the words that we speak, நாங்கள் பேசுகிற வசனத்தை கேட்கிறதானவர்கள் they have passed from death to life. அவர்கள் மரணத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு ஜீவனுக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். And today we are in that moment. நாங்கள் அந்த ஒரு தருணத்தில் இருக்கிறோம். Where the transition has happened. ஒரு மாற்றம் நடைபெறுகிறது. There is a change in the messenger. அங்கே செய்தியால ஒரு மாற்றம் இருக்கிறது. There is a change in the message. அங்கே செய்தியிலே ஒரு மாற்றம் இருக்கிறது. There is a rest that we are entering into. நாங்கள் ஒரு இளைப்பாறு கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். There is a revelation that we have received. நாங்கள் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டோம். There is an authority that we have received. எங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. And we have the assurance that the Father also hears whatever we ask. எங்களுக்கு எங்களுடைய தகப்பன் நாங்கள் இதை கேட்கிறோம் அதை தருவார் என்ற ஒரு தைரியம் இருக்கிறது. The Spirit speaking has become. ஆவியானவர் பேசுகிறார். Now it has become the Spirit and the bride. இப்பொழுது ஆவியும் மணவாட்டின் ஒன்றாய் இருக்கிறது. Hear ye her. அது இவருக்கு செவி கொடுங்கள். இவளுக்கு செவி கொடுங்கள். Now the transition has happened. அந்த மாற்றம் நடைபெற்றிருக்கிறது. We have gone through our own Mount Transfiguration. நாங்கள் எங்களுக்குரியதான ஒரு மாற்றத்துக்கு நாங்கள் கடந்து மறுரூபமலைக்கு நாங்கள் போய் கடந்து சென்றிருக்கிறோம். மறுரூபமலைக்கு நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். Now we are on the other side. நாங்கள் அடுத்த பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். Hear ye her. இவளுக்கு செவி கொடுங்கள். But it is a mystery. இது ஒரு மகா ரகசியம். It is a secret. இது ஒரு ரகசியம். Just like Jesus said, don't tell anybody. இயேசுவானவர் சொன்னது போல இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம். Don't tell anybody. இது யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டாம். This big change that has happened. இது ஒரு மிகப்பெரியதான ஒரு மாற்றம். Now this is so many, we celebrate Christmas and the day of Christmas, the angels, the angels were shouting for joy. அங்கே நாங்கள் கிறிஸ்துமஸ் நாங்கள் பண்டிகையில் இருக்க பொழுது அங்கே தேவ தூதர்கள் சத்தம் சந்தோஷத்தில் கெம்பிருக்கிறது. Today billions of Christians are celebrating Christmas. அங்கே பில்லியன் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கிறிஸ்துமஸை அங்கே சந்தோஷமாக கழிக்கிறார்கள். But here was a message. ஆனாலும் ஒரு செய்தி இருக்கிறது. This was secret. இது ஒரு மகா ரகசியம். Jesus said, don't tell anybody. இதை நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம். Because this is a secret. இது ஒரு ரகசியம். In the same way, அவனமாகவே this transition to the church, இந்த மாற்றமானது, this change of authority, இந்த வல்லமை அதிகாரத்தின் மாற்றமானது is being done in secret. இந்த மாற்றம் மிகவும் ரகசியமாக நடைபெறுகிறது. It was not written. இது ஒரு எழுதப்பட்டதல்ல. Because God said don't write it. அங்கே சொல்கிறேன் எழுத வேண்டாம். Because it's a secret. இது ஒரு ரகசியம். But it has happened today. இது நடந்துபெற்றிருக்கிறது. Today we are on the other side of that. நாங்கள் ஒரு அடுத்த பக்கத்தில் இருக்கிறோம். Now the voice is heard saying, hear ye her. இவளுக்கு செவி கொடுங்கள் என்றதான ஒரு செய்தி. We are speaking today. நாங்கள் இப்பொழுது பேசுகிறோம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.